என்றும் உண்மை உரைப்போம். 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 ஸோ இப்போ இந்த சொன்ன விஷயங்களை வச்சு பார்க்கும் பொழுது நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னாக்க, இந்தியர்கள் வந்து இன்னும் அந்த விக்டிம் மனநிலையில் தான் இருக்கிறாங்களா, அல்லது அந்த விக்டிம் மனநிலையில் வெளியே வந்தாக்க ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும்னு நினைக்கிறீங்க? இல்லை, விக்டிமா இருந்தாங்கன்னா அப்படியே தான் இருக்க போகிறாங்க. என்ன செஞ்சாலும் வேலைக்கு ஆகாது அப்படின்னு நினைக்கிறேன். யாரையும் ஜெயிக்க முடியுமா? சரிதானே? வெற்றி அடைவோம். இது சாதாரணமாக தானே. நம்ம வெற்றி அடைய போகிறோம், ஒரு இலக்கு வச்சு நம்ம நவர்றவங்க தான் நல்லா வரப்போகிறாங்க. அப்போ எப்போ பார்த்தாலும் அரசாங்கம் செய்யாது. இப்போ வந்து அரசாங்கத்துக்கு யூனிவர்சிட்டி அப்ளை பண்ணாத கிடைக்காது அப்படின்னு நினைச்சா கிடைக்குமா? நீ அப்ளை பண்ணாதானே கிடைக்கும். உண்மையை பார்த்தோம்னா இப்போ வந்து மொத்தமாக வந்து இந்த யூஐடிஎம் எடுத்துருவோமே. யூஐடிஎம் வந்து அதில் வந்து ஒரு 60,000 இடம் இருக்குது. ஓகே, அதை எடுத்துருவோம். மிச்சம் எடுத்தோம்னா 138,000 இடம் வந்து ஒவ்வொரு வருஷமும் அரசாங்க கல்லூரிகளில் பேச்சுலர்ஸ், டிப்ளமா, சர்டிஃபிகேட் லெவலில் வந்து 138,000 இடம் இருக்குது. சரிங்களா? இதுக்கு அப்ளை பண்ணல. அப்ளை பண்ணுறதுக்கு என்ன செய்யணும்? வந்து எஸ்டிபிஎம், சில பேர் வந்து யூனிவர்சிட்டி போனோம்னா எஸ்டிபிஎம் அப்ளை பண்ணணும். எஸ்டிபிஎம் போய் படிக்கணும். நம்ம சமூகத்தில் உள்ள நம்ம பிள்ளைங்க வந்து நிறைய பேர் எஸ்டிபிஎம் படிக்கிறது இல்லை. எனக்கு கிடைக்காது. சரிங்களா? நம்ம கேட்ட கோர்ஸ் கிடைக்காது, நம்ம கேட்ட யூனிவர்சிட்டி கிடைக்காது. இதான் 19 யூனிவர்சிட்டி இருக்குது. 19 யூனிவர்சிட்டியில் ஒன்று கிடைக்கும், ஆனால் கிடைக்காது அப்படின்ற ஒரு அவநம்பிக்கையினாலேயே நிறைய பேர் வந்து விடுபட்டு போயிடுறாங்க. இதுக்கு வந்து எல்லாரும் வந்து நம்மளும் கிடைக்காது தான். கிடைக்கும்னு நினைச்சு போகணும். பாருங்களேன், கிடைக்கிறவங்க நிறைய பேர் கிடைக்குது. எல்லாரும் கிடைக்குது. இப்போ ரொம்ப மாதிரி கஷ்டம்லாம் கிடையாது. இப்போ வந்து ரொம்ப சுலபமாகவே கிடைக்குது. ஆனால் முயற்சி எடுக்கணும். கிடைக்கணுன்ற நம்பிக்கை வேணும். இந்த கிடைக்காது, அரசாங்கம் அவங்க வந்து மலைக்காரங்களும் தான் பார்த்துக்குவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம ஒதுங்கிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக கிடைக்காது. கிடைக்கணும்னா நம்ம செய்யணும். அது வந்து யூனிவர்சிட்டி தான் போகணும்னு இல்லை. இப்போ இன்ஸ்டிடியூட்லாம் இருக்குது. இப்போ வந்து ஐஎல்பி இருக்குது, ஐகேபிஎன் இருக்குது. இதுக்கெல்லாம் கூட போகலாம். ஏன் போய் நிறைய கடன் எடுத்து படிக்கணும், கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கணும்? அது அந்த பிரச்சனை இருக்கு. இப்போ ஆமாம், நீங்கள் இப்போ கல்வி பற்றி சொல்லியிருக்கீங்க. இப்போ கல்வி சம்பந்தம் ஒரு கேள்விக்கு வரும். நம்ம பார்த்தோம்னா சமுதாயத்தில் தமிழ் பள்ளிக்கூடங்கள் வந்து ஒரு முக்கியமான பங்காற்றி வருகின்றது. அது முக்கியமான பேசுபொருளாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆக இந்த காலகட்டத்தில் நம்ம தமிழ் பள்ளிகள் சமூக முன்னேற்றத்துக்கு வந்து உதவுதா, இல்லை வந்து தமிழ் பள்ளிக்கூடங்கள் தடைக்கல்லாக இருக்கின்றதா? இந்த கேள்வி எல்லாம் கேட்கக்கூடாதுங்க. எல்லாம் பழையகால கேள்வி. சரிங்களா? அதாவது தமிழ் பள்ளிகள் வந்து 200 வருஷமா இருக்குது. சரியா? நான் தமிழ் பள்ளி படித்தேன். நம்ம 3 பேரும் தமிழ் பள்ளி தான் படித்தேன். நம்மளுக்கு உதவி செய்யலையா? நான் வந்து ஐவி லீக் யூனிவர்சிட்டிலாம் போனேங்க. இங்கிலாண்டில் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான். என்கிட்ட கேட்குறீங்களா தமிழ் பள்ளி உதவி செய்யா? ஃபர்ஸ்ட் கிளாஸ் எப்படி கிடச்சி? என்னுடைய கல்லூரியிலேயே, அதாவது என்ஜினியரிங் கல்லூரியிலேயே நான் தான் 1வது. எப்படி கிடச்சி? தமிழ் பள்ளி தான் படித்தேன். 10வது கொலம்பியா யூனிவர்சிட்டியில் போய் படித்தேன். ஐவி லீக் யூனிவர்சிட்டி. எப்படி படித்தேன்? ஏன் முடியுது அப்படின்னா, நம்ம தமிழ் பள்ளிகள் என்ன கொடுக்கும்? உங்களுக்கு அடிப்படை கல்வியை கொடுக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் முயற்சி தானே போடணும். அந்த முயற்சியுடைய நிகழ்ச்சியை 1ஆம்லேயே சொல்லித்தரான் தானே. தமிழ் பள்ளியை சொல்லித்தர இல்லையா? முயற்சி எடுக்கணும், முயற்சியை போடணும். எதுவுமே சொந்தமாக வந்து உட்காந்துக்காது. அதுவா நம்மளுக்கு வந்து அடிப்படை அறிவு எல்லாரும் கடவுள் கொடுத்துருக்கான்னு வச்சுக்கோங்க. எல்லாருக்கும் அடிப்படை அறிவு இருக்குது. அதுக்கு தாண்டி நம்மளுடைய முயற்சி போடணும். அந்த இப்போ இருக்கிற தமிழ் பள்ளிகள் முன்பை விட இப்போ உள்ள முன்பு சொல்லலாம், நிறைய பேர் வந்து பட்டதாரிகள் இல்லை, அதாவது பயிற்சி பெறாத ஆசிரியர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. இப்போ அது எந்த பிரச்சனையும் கிடையாது. வசதியிலும் சரி, அங்கே உள்ள ஆசிரியர்கள் திறமையிலும் சரி, எல்லாமே வந்து தமிழ் பள்ளிகளில் இப்போ இருக்குது. அங்கே உள்ள பாடத்திட்டம் வந்து தேசிய பள்ளியில் உள்ள பாடத்திட்டம் போல தான். ஆனால் என்ன ஒன்று, நம்ம என்ன பண்ணிக்கிறோம், தமிழ் பள்ளிகளை வந்து போனாக்கா எல்லாமே நம்ம பார்த்துக்கணும். சரிங்களா? இப்போ தேசிய பள்ளி போனாக்கா ஒன்றும் எதிர்பார்க்க மாட்டாங்க. போனால் படித்தா வந்தால் சரி. இங்கே போனால் அப்படி இல்லை, எல்லாம் சரியாக இருக்கணும், ஒரு தப்பு இருக்கக்கூடாது. அங்கே போனால் நம்மள மரியாதையை நடத்தணும், நம்ம பிள்ளைகளை மரியாதை நடத்தி, இப்படி இவ்வளோ எதிர்பார்ப்பு வந்து தமிழ் பள்ளி மேலே வைக்கிறோம். அது சில சமயத்தில் குறையா இருக்கும். சில ஆசிரியர்கள் வந்து ஏதோ ஒரு கோவத்தில் ஏதோ சொல்லிட்டாங்கன்னா உடனே பொங்கிக்கு வரும். அதுவே மலாய்க்காரங்க வந்து ஏதோ சொன்னால் எங்கே கோவப்படுறாங்களா? சீன பள்ளியில் போய் எந்த அளவுக்கு மோசமாக நடத்துகிறாங்க நம்ம பிள்ளைகளை, அதை பற்றி யாரும் பேசுறதில்ல. ஏன்னா நம்மளுடைய எதிர்பார்ப்பு வந்து சீன பள்ளிகளில் போனால் நம்மளெல்லாம் மட்டமாக தான் நடத்துவாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு ஒழுங்குப்படுறதுனால என்ன நடந்தாலும் பொறுத்துக்கிறோம். தமிழ் பள்ளிகளில் வந்து நம்மள வந்து ராஜா மாதிரி பார்த்துக்கணும், கொஞ்சம் தவறு நடந்தால் கூட நான் பொங்கி எழுந்துருவேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் உண்மையாக நான் என்ன நினைக்கிறேன், தமிழ் பள்ளிகள் வந்து போதுமான பல வசதிகள் இருக்குது, பல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குது. இன்னும் சிறப்பாக கண்டிப்பாக செய்யலாம். எல்லாத்துலேயுமே நம்மளுடைய தமிழ் மொழி இன்னும் உயரணும். அது வந்து ஒரு பலம் இல்லாத ஒரு மொழியாக இருக்கிறது என்பது உண்மை. சரிதானே? இப்போ ஆங்கிலம், மலாய், சீனம் இதெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது தமிழ் மொழி வந்து ஒரு பலம் இல்லாத ஒரு மொழியாக இருக்குது.
சரிங்களா? இதுக்கு காரணம் வந்து தமிழ்நாடுன்னு வச்சுக்கோமே, அங்கேயே பிரச்சனை, ஆனால் நம்மளுக்கும் வந்து பிரச்சனை. அதுக்கு நம்ம என்ன செய்யறது? இருப்பை வச்சுதான் நம்ம போனோம். தமிழை வேணாம்னு சொல்லிருப்போம். நான் தமிழை இல்லை, இனிமே நான் ஒரு வெள்ளைக்காரன் அப்படி சொல்லிக்க முடியுமா? இல்ல நான் ஒரு மலாய்க்காரன், நான் ஒரு சீன அப்படி மாத்தி விட முடியாது. இருக்கிறத வச்சுதான் நான் வேலை செய்ய முடியும். அதனால தமிழ் பள்ளிகள் கண்டிப்பா தேவை. இதை வைத்து தான் நம்ம அடுத்து என்ன செய்ய போறோம் அப்படின்னு நான் பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு மத்தியவர்கள் வந்து அவங்க பிள்ளைங்களை தமிழ் பள்ளிக்கு அனுப்பணும்னு இல்லை, நாங்கள் ஆறுமுகம் குணா அவங்களாம் நிறைய பேர் ஒரு பெரிய அளவில் நாடு செல்வதில் நிறைய திட்டங்கள் பெரிய ப்ரோக்ராம்லாம் செஞ்சு நம்ம வந்து அந்த இதை ஏற்படுத்தணும், ஒரு மரியாதை ஏற்படுத்தணும் தமிழ் பள்ளிகள் மேலே. தமிழ் கல்விக்கு எப்பயுமே மரியாதை இருக்குது, தமிழ் பள்ளிக்கூடங்களுக்கு மேலே. இப்போ நீங்கள் கடந்த 20 வருஷமாக நிறைய மிடில் கிளாஸ் பிள்ளைங்க வந்து இப்போ தமிழ் பள்ளிக்கு அனுப்புகிறாங்க. ஸோ வளர்ச்சி நல்லா வந்து நடந்து வந்திருக்கு. நிறைய பேர் பட்டதாரியாக இருக்காங்க, எல்லாம் வந்திருக்காங்க. ஸோ அதனால் மொழியை நம்ம குறை சொல்லக்கூடாது. இப்போ அடுத்த கட்டம் என்ன பார்க்கணும்னா ஒரு குவாலிட்டியான எஜுகேஷன் உருவாக்கணும். அப்படின்னா அவன் செகண்டரி ஸ்கூலுக்கு காலேஜுக்கு போகிறப்ப அவன் கம்பீரமாக, நான் தமிழ் பள்ளியிலேருந்து வந்த மாணவன்ட்டு அவன் கம்பீரமாக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு குவாலிட்டி எஜுகேஷன் பார்க்கணும். ஆக்சுவலி ஒரு உதாரணம் கொடுக்கலாம். போன சனிக்கிழமை வந்து தம்புசாமி தமிழ் பள்ளியில் வந்து ஒரு மீட்டிங் போட்டோம். அதில் என்ன பெரிய மாற்றத்தை நான் பார்த்தேன்னா, அந்த தலைமை ஆசிரியர் திரேசா, அப்புறம் ஆசிரியர்கள் ஒரு 10 பேர் அங்கே இருந்தாங்க. அவங்க எல்லாம் ஒரு டின்னர் வச்சு ஒரு 1 லட்சம் வண்டி சேர்க்கறதுக்குரிய அளவுக்கு சிந்திக்கிறாங்க. இப்போ டீச்சர்ஸா இஸ் இனிஷியேட்டட் பை த எல்பிஎஸ் வந்து நாங்கள் உதவி தான் செய்கிறோம். அவங்க டார்கெட் வந்து சார் 1 லட்சம் வண்டி சேர்க்க போகிறேங்க சார். என்னதுக்கு தெரியுங்களா? ஒரு கிரியேட்டிவ் அண்ட் ஐடி சென்டர்ஸ் கட்டுறதுக்காக. அப்புறம் டிஜிட்டல் எஜுகேஷனும் லைப்ரரியும் வந்து ஒரு அது லேட்டஸ்ட். அவங்க உள்ளுக்கு போனால் அந்த பிள்ளைங்களாம் சாதமாக விருப்பமாக உட்காந்து படிக்கிற அளவுக்கு கம்ப்யூட்டர் லேப்டாப் பயன்படுத்துகிற அளவுக்கு ஒரு சூழ்நிலை உருவாக்கணும். அதுக்கு நாங்கள் வந்து நாங்களே பணம் சேர்க்க போகிறோன்ட்டு. முன்பெல்லாம் அது நடக்காது. இப்போ வந்து டீச்சர்ஸே. ஸோ எனக்கு வந்து ஒரு பெரிய மாற்றமாக இருந்தது. அந்த பரிமாண வளர்ச்சியை பார்க்குறப்ப, ஒரு குவாலிட்டியான எஜுகேஷன் பார்க்குறப்ப, ஐடி எஜுகேஷன், லிட்டரரி, இதெல்லாம் நம்ம தேவை பாருங்க. ஸோ அப்போ பார்க்குறப்ப வளர்ச்சி. ஸோ இந்த கொஸ்டின், நான் தமிழ் பள்ளிகள் தேவையான கொஸ்டின் எழக்கூடாது, இருக்கக்கூடாது. அப்படின்னா இப்போ என்ன சொன்னால், நான் எப்படி தமிழ் பள்ளியில் வந்து குவாலிட்டியான எஜுகேஷனை கொடுக்கறதுக்கு என்னால் உதவ முடியும், அப்படி சிந்திக்க ஆரம்பிக்கணும். கண்டிப்பா சார். இல்ல, இந்த கேள்வி வந்துட்டு மக்கள் மத்தியில் இருக்கு, மனசுல இருக்கிற ஒரு விஷயம். அதனாலதான் அது வந்து கேட்டோம். ஏன்னா நம்ம பார்த்தோம்னா மக்கள் தொகையில பார்த்தோம்னாக்க ஏறக்குறைய 50 விழுக்காடு இந்தியர்கள் தான் தமிழ் பள்ளிக்கு பிள்ளைங்க அனுப்புறாங்க. மீதம் 50 விழுக்காடு வந்துட்டு மலைப்பள்ளிக்கோ சீன பள்ளிக்கு அனுப்பிட்டு இருக்காங்க. இதே சீன சமூகத்துல பார்த்தாக்க அவங்க வந்து 70% மேல வந்து அவங்க சீன பள்ளிகள் அனுப்புறாங்க. அதனால அவங்க வந்து சஸ்டெயின் பண்ண முடியுது. ஆனால் தமிழ் பள்ளிகள் பார்க்கும்பொழுது தற்போது 530 தமிழ் பள்ளிக்கூடங்கள்ல ஏறக்குறைய 300 தமிழ் பள்ளிக்கூடங்கள் வந்து குறைந்த மாணவர்கள் பள்ளிகளாக இருக்கின்றது. ஸோ இதை வந்துட்டு களைவதற்கு நிச்சயமாக நம்முடைய மக்களுடைய செயல்பாடு முக்கியம். ஸோ அவங்க தெரிஞ்சுக்கணும், தமிழ் பள்ளிக்கூடம் வந்து சிறப்பான முறையில் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. சமுதாயத்தில் வந்துட்டு ஒரு ரோல் பிளே இருக்குது. இதில் வந்து நாம பொதுமக்கள் வந்துட்டு பிள்ளைகளை தமிழ் பள்ளிக்கூடம் அனுப்புவதன் வழி இன்னும் ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த கேள்வி. அடுத்த ஒரு கேள்வி சொல்லி, இதுல வந்து நம்ம அதாவது எப்படி பாக்குறேன்னா, இந்த சின்ன பிள்ளை, இந்த குறைந்த பள்ளிகள், இதுக்கு காரணம் என்னங்க? ஏன்னா நம்ம தான் பிள்ளைங்களே பத்துக்கிறது இல்லையா? பிள்ளைங்க பத்துக்காக பிள்ளைங்க பள்ளிக்கூடத்து எப்படி பிள்ளைங்க வருவாங்க? அதனால இந்த குறைஞ்ச பள்ளிகள் உண்மையா வந்து இப்ப வந்து நம்மளுக்கு அளவுக்கு அதிகமான பள்ளிகள் இருக்குது, சரிங்களா? இந்த அளவுக்கு பள்ளிகள் தேவையில்லை. இப்ப நீங்க 530 நீங்க உண்மையா 528 தான் இருக்குது. 2 பள்ளிகள் இடையில மூடிட்டாங்க, இன்னும் மூடுவாங்க, சரிங்களா? ஏன்னா இதுக்கு காரணம் வந்து பிள்ளைகள் தான் இல்லையே. பிள்ளைகள் பறக்க தானே பள்ளிக்கூடத்துல படிக்க போறாங்க. அப்ப அதாவது தமிழ் மேல நம்பிக்கை இருக்கிறவங்க, நான் தமிழன் அப்படின்ற நம்புறவங்க எல்லாருமே பிள்ளைகளை தமிழ் பள்ளிக்கு அனுப்புறாங்க. தமிழ் மேல நம்பிக்கை இல்லாதவங்க வந்து சரி ஏதாவது சீனம் படிச்சா அது முன்னுக்கு வரட்டும், மலாய் படிச்சா அது முன்னுக்கு வரட்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்காங்கல்ல, அவங்க மேலேயே நம்பிக்கை இல்லாதவங்க வந்து அவங்க வந்து ஏதோ பள்ளிக்கு அனுப்பிட்டு இருக்காங்க பாருங்க. அதாவது அவங்கள பொறுத்ததுன்னு நான் நினைக்கிறேன். அதனால நம்ம வந்து இதை பத்தியெல்லாம் கவலைப்பட தேவையில்லை. நம்ம பிள்ளைங்க அனுப்புறோமா, நல்லா படிக்கலாம். அங்க 7000 பட்டதாரிகள் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, சரிங்களா? இங்க தமிழ் பள்ளியில தான் வந்து அதிகமான பட்டதாரிகள் இருக்காங்க. எல்லாரும் பட்டதாரி தானே. நம்ம சமூகத்தில் சிறந்தவர்கள்லாம் அங்கதான் இருக்காங்க. சரி, ஒரு டீச்சர்னா எப்படி? அவங்க தான் நம்ம சமூகத்துல நல்லா படிச்சவங்க அங்க தமிழ் பள்ளியில் படிச்சு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களாம் திடீர்னு அவங்களுக்கு உணர்வு இல்லாம போயிருமா? ஓ, நம்ம சமூகத்தை நாரடிச்சிருக்கோம் இல்லையே, உயர்த்தணும்னு நினைச்சுதான் அவங்க எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போனாங்க. அப்படிப்பட்ட எல்லாரும் இருக்கிற ஒரு இடம் அது தமிழ் பள்ளி. அவங்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கலாம், பிரச்சனைகளுக்கு இடையில நல்லா தான் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா நம்ம நம்பி குறையுது அப்படின்னா அதுக்கு காரணம் அவங்க இல்ல, குறையுது காரணம் சமுதாயத்துல பிள்ளைங்க பிறக்கிறது.
ஓகே. சரிங்களா? அப்படிதான் நான் பார்க்குறேன். ஸோ பார்த்துட்டு இருக்க அனைவரும் உங்கள் கவனத்திற்கு தயவு செய்து பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புற வேலை பார்ப்போம். சரிங்களா? பிள்ளைங்களை எண்ணிக்கையும் கூட்டுவோம். ஆமா, நிச்சயமா. அது இது ஒரு பெரிய பிரச்சனை. மக்கள் தொகைங்கிறது ஒரு பிரச்சனை தான். பட் இது அடுத்தடுத்த எபிசோட்ல பேசுவோம். இன்றைக்கு இதை பேசுவோம். இன்னொரு கேள்வி என்னன்னாக்க, உயர்கல்வி கூடங்களில் சேரக்கூடிய இந்திய மாணவர்கள் எண்ணிக்கை பார்த்தோம்னாக்க, குறிப்பாக B40 கேட்டகரியிலிருந்து வரக்கூடிய குடும்பங்களிலிருந்து வரக்கூடிய மாணவர்கள் வெறும் 5% தான் வந்துட்டு உயர்கல்வி கூடங்களுக்கு போறாங்க, டெர்ஷியரி எஜுகேஷன் போறாங்க அப்படின்னு ஒரு கணக்கு ஆய்வு காட்டுகின்றது. ஸோ இது வந்து ஒரு பெரிய பிரச்சனை. ஏன்னா 40% மக்கள்ல இருந்து ஒரு 5% பேர் தான் வந்துட்டு உயர்கல்விக்கு போறாங்க அப்படிங்கிறது வந்து கவலைக்குரிய ஒரு விஷயம். இதை நம்ம எப்படி அணுகலாம் சார்? இது ஒண்ணு, நீங்க கல்வின்னு சொல்றீங்க, அரசாங்கம்னு சொல்ல, அரசாங்கம் ஒண்ணு, தனியார் தானே. இதுல பெரிய பிரச்சனை நான் பாக்குறது வந்து தனியாருக்கு போறது அளவுக்கு அதிகமா இருக்கும். ஏன்னா நான் இடையில ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தேன் பாருங்களேன். அந்த கடன் உதவின்னு பார்த்தோம்னா ரெண்டு ஏஜென்சி வந்து கடன் கொடுக்குறாங்க மலேசியாவில். ஒன்று வந்து PTPTN, இன்னொன்று PTPK. இந்த PTPTN வந்து இந்த அகாடமிக் ட்ராக்ல போகிறவங்க, யூனிவர்சிட்டி இந்த மாதிரி போகிறவங்களுக்கு வந்து PTPTN கொடுப்பாங்க. PTPK வந்து இந்த ஸ்கில்ஸ் ட்ரைனிங் போகிறவங்க வந்து PTPK கொடுக்குறாங்க. இந்த PTPTNல பார்த்தீங்கன்னா 9 விழுக்காடு வந்து, நீங்க சொல்றீங்க 5 விழுக்காடு தான் யூனிவர்சிட்டிக்குள்ள போறான்னு, 5 விழுக்காடு போனாலும் கடன் எடுக்கிறவங்க பார்த்தீங்கன்னா 9 விழுக்காடு நம்ம இருக்கிறோம் அப்படின்னா அது ஒண்ணு. ரெண்டாவது PTPK எடுத்தீங்கன்னா அங்கேயே குறைவா தான் போறாங்கனாக்கா, ஆனா கடன் எடுக்கிறவங்க 18 விழுக்காடு நம்ம கடன் எடுக்கிறோம். என்ன அர்த்தம்? எல்லாரும் தனியார்ல போய் கடன் எடுத்துக்கிட்டு இருக்கோம். கடன் எடுத்துட்டா மட்டும் பத்தாது, கடன் கட்டுறது இருக்குல்ல, கட்டுறதுல பார்த்தோம்னா இந்த PTPTN தெரியல, ஆனா PTPKல வந்து 21 விழுக்காடு கடன் கட்டாத பட்டியல்ல நம்ம இருக்கிறோம். அப்படின்னா ஒண்ணு போறது தனியார் கல்லூரிக்கு போயிடுறோம், ரெண்டாவது போயிட்டு அளவுக்கு அதிகமான கடன் எடுத்து அதை கட்ட முடியறது இல்லை. சரிங்களா? இந்த விதத்துல வந்து நம்ம பிரச்சனைன்னு நினைக்கிறேன். இதுக்கு சொல்யூஷன் வந்து ஒண்ணு, அரசாங்க கல்லூரிக்கு போறத வழியை பார்க்கணும் நம்ம. ஏன்னா ஏன் வந்து மற்ற சமூகத்துல ஏன் குறைவா இருக்கு அப்படின்னா, எல்லாரும் அரசாங்க கல்லூரிக்கு போயிடுறாங்க. அங்க வந்து பெரிய வித்தியாசம் தெரியுங்களா? நீங்க வந்து ஒரு தனியார் கல்லூரியில போயிட்டு ஒரு டிகிரி எடுக்கணும்னா, ஒரு டிப்ளமா படிக்கிறதுனா கூட 70,000 வழி வந்துடும். தங்குற செலவு எல்லாம் சேர்த்து, தங்குற செலவு, படிக்கிற செலவு ஒண்ணு, தங்குற செலவு எல்லாம் சேர்த்தா 70,000 வழி கஷ்டப்பட்டு தான் கட்டுவாங்க. அதே ஒரு யூனிவர்சிட்டி டிகிரி போனீங்கன்னா 1,20,000, 1,50,000 வழி வரும். அது இன்னும் இன்ஜினியரிங்லாம் போனீங்கன்னா 2 லட்சத்தை தாண்டிடும். அதுவே நீங்க வந்து பிரைவேட் செக்டர் கவர்மெண்ட்ல போனீங்கன்னா மருத்துவம் படிக்கிறதுனா கூட 30,000-40,000 வழி தான். சரிதானே? அப்ப எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கு. ஏன்னா ஒண்ணு கல்லூரி ஃபீஸ் குறைவு, ரெண்டாவது அங்க தங்குற வசதியோட இதெல்லாம் வந்து குறைவு. பாருங்க, சாப்பாடுல இருந்து எல்லாமே கொஞ்சம் குறைவா இருக்கும் தனியாரை விட. அப்ப இந்த மாதிரி வசதிகளை வந்து பயன்படுத்திக்கணும் நம்ம. இதுக்கு காரணம் வந்து ஒண்ணு, கொஞ்சம் உழைப்பு நம்ம போடணும். நம்ம வந்து இந்த அவநம்பிக்கை இருக்குல்ல, கிடைக்காது அப்படின்றாலே நம்ம பல விஷயத்துல வந்து நம்ம இந்த சுலபமான பாதை எடுத்துறோம். சில பேர் வசதி இருக்கிறவங்க வந்து போவாங்க, வசதி இருக்கிறவங்க வந்து என்னது ஒரு தனியார் கல்லூரிக்கு போறாங்க. வசதி இல்லாத நம்ம என்ன பண்ணோம், பிடிச்சி அப்பா அம்மா பிடிச்சி மண்டைய கல்வி எப்படியாவது கடன் எடுத்தாது என்ன அனுப்புங்க. அவன் சொல்லுவான் பாருங்க, இங்க வாங்க, இங்க எல்லாமே கிடைச்சிரும், ஃபவுண்டேஷன் ஃப்ரீ, அதுக்கப்புறம் அப்படி எல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்னுவாங்க. அங்க போய் மாட்டிக்கும். ஆமா, இதை மாட்டிக்க கூடாது அப்படின்னாக்கா நம்ம அரசாங்கத்து மேல, அரசாங்க வசதி வந்து விட பல மடங்கு அதிகமான கல்லூரிகள் இப்ப இருக்குது, பல இடங்கள் வந்து உருவாக்கி இருக்குது. அதை நம்ம பயன்படுத்திக்கணும். முன்பை விட இப்ப வந்து இங்க கல்லூரிகள் போறது ரொம்ப சுலபம். கொஞ்சம் ஓரளவுக்கு பாஸ் பண்ண போதும். இது தெரிஞ்சவங்க சொல்லுவாங்க, ரொம்ப கஷ்டம் இல்லைன்னு. ஆமா, நிச்சயமா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வந்து சற்று சில வாரங்களுக்கு முன்பு தான் SPM ரிசல்ட் கூட வந்தது இல்லையா? ஸோ நம்ம பார்க்கும் பொழுது வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அரசாங்கத்துல. ஆனா அதை பயன்படுத்தி கொள்ளும் நம்முடைய எண்ணிக்கை வந்து குறைவாக இருக்கின்றது. இதை நம்ம வந்து பார்த்துக்கிட்டோம்னாக்க இதை சரி செய்யலாம்னு நினைக்கிறேன். அடுத்தபடியாக பார்த்தோம்னாக்க இன்னொரு முக்கியமான ஒரு கேள்வி, அதாவது நம்முடைய இந்த ஓரளவு நம்ம பேசிடுவோம், நிறைய விஷயம் கவர் பண்ணிட்டோம். அடுத்து வந்து இந்த சமூக நீதி அப்படிங்கிற அடிப்படையில் பார்க்கும் பொழுது நமக்கு வந்துட்டு சம வாய்ப்பு இருக்குதா? நிறைய கட்டது இல்லைன்னு சொல்லிட்டோம். இப்போ குறிப்பிட்ட நம்ம வந்து இப்போ வேலை வாய்ப்பு, கல்வி, முதலீட்டு திட்டங்கள், இதெல்லாம் வந்துட்டு அடுத்த கட்டத்தில் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயங்கள். நம்ம கடந்த கால இந்த 2 ஆண்டுகளில் பார்த்தோம்னாக்கா நிறைய அறிவிப்புகள்லாம் வருது. நமக்கு வந்து தெக்கோன் இந்த மாதிரி நிறைய வந்து வியாபார கடன்கள், மற்ற முதலீட்டு உதவிகள், இந்த மாதிரிலாம் ஏற்பாடு தர்றோம், நாங்கள் 500 மில்லியன் ஒதுக்கி இருக்கிறோம், இந்த மாதிரிலாம் அறிவிப்பு வருது அரசாங்கத்திலிருந்து. ஆனால் இது எந்த அளவுக்கு நம்மளுடைய மக்களுக்கு பயனாக இருக்கின்றது?
ஓகே, ஆக்சுவலி நம்ம சற்று ரெண்டு விதமாக பார்க்கலாம். ஒன்று வந்து அரசாங்க அறிக்கைகள் நிறைய வந்திருக்கு, இந்த 200 மில்லியன் 300 மில்லியன் வந்திருக்கு. ஆனால் அவங்க வந்து அந்த ரிப்போர்ட் கார்டு கொடுக்குறாங்களா, இவ்வளோ பிறகு கிடச்சிருக்கு இந்த அந்த நாங்கள் இப்போ என்ஜிஓவில் இருக்கிறப்ப, இன்ஃபேக்ட் இல்லைன்னு யாசன் அசானாவில் இருக்கிறப்ப, அவங்க நம்ம வந்து நம்மளை வந்து கெப்பாசிட்டியை உயர்த்துவாங்க. நம்மளோட கெப்பாசிட்டியை உயர்த்திட்டு இந்த என்ஜிஓ வந்து இந்த தகுதி இருக்கணும். ரெண்டாவது வந்து அவங்க எப்பயுமே பேசுகிற வார்த்தை வந்து அவுட்கம் அண்ட் இம்பேக்ட். குறுகிய காலத்தில் என்ன ஒரு விளைவு வந்துச்சு, நீண்ட காலத்தில் என்ன ஒரு விளைவு வரும் அப்படின்னு அதை மெஷர் பண்ணுவாங்க. அந்த வகையில் இப்போ அரசாங்க உதவியெல்லாம் பெற்றவங்கலாம் எந்த வகையில் வந்திருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனால் நிறைய அறிக்கைகள் வந்துக்கிட்டு இருக்கு. நம்ம மேபி அந்த அந்த அவங்க ரிப்போர்ட் கார்டு கொடுத்தா தான் நமக்கு தெரியும் இந்த அறிக்கையெல்லாம் வந்துச்சான்ட்டு. ஆனால் நான் பார்க்குறப்ப என்ன பார்க்குறேன்னா, இந்த B40 இந்த மாதிரி மக்களுக்கு அரசாங்க வேலை வாய்ப்பு இதெல்லாம் சொன்னீங்கன்னா, அவங்க வந்து இவ்வளோ டைரக்டர்ஸ் இருக்கிறாங்க, இவ்வளோ டெபுட்டி டைரக்டர்ஸ் இருக்காங்க, 2 செக்ரட்டரி ஜெனரல் வந்து அந்த துறையில் இன்ஜினியர்களாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஒரு 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 வந்து மகிழ்ச்சிகரமான ஒரு நிலையை உருவாக்குவாங்க. ஆனால் உண்மையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளரிக்கல் லெவல், டெக்னிக்கல் லெவலில் வெளுப்பு இருக்கிறாங்க. இப்போ அரசாங்கத்தில் ஒரு அரசாங்க கிளாக் அங்கே வேலை செஞ்சாங்கன்னா குறைஞ்சது ஒரு 3000 ரிங்கிட் சம்பளம் வாங்கிட்டு போயிடுவார். அவர் வாங்கினா அவருக்கு வசதிகள், வீட்டு கடன் வசதி, மற்ற வசதிகள்லாம் அவருக்கு சலுகைகள்லாம் கிடைக்கும். அப்போ வந்து அவங்க வாழ்க்கை சூழ்நிலை மாறிடும். அதே மாதிரி ஒரு டெக்னீஷியன் இப்போ டிஎன்பியில், டெலிகாமில் இந்த மாதிரி டெக்னீஷியன் ஒரு காலகட்டத்தில் இந்த மாதிரி டெக்னீஷியன் இந்த மாதிரி இந்த டிஎன்பி டெலிகாம்லாம் ஒரு 20-30% B40 மக்கள் தான் பயன்பட்டாங்க. இப்போ அவங்களாம் இல்லை. ஸோ என்ன கேட்டிங்கன்னா, இந்த பட்டதாரிகளுக்கு வேலை கிடைக்கின்ற, ஏன்னா அவங்க வந்து பட்டதாரிகள் வந்து இப்போ இங்கே இருந்துக்கிட்டு யூஎஸ்லேருந்து ஒரு கம்பெனிக்கு வேலை செய்வாங்க, அவங்களுக்கு எல்லா வசதிகளும் இருக்குது. ஸோ அவங்கள விட எனக்கு இந்த B40 மக்களுக்கு இந்த மாதிரி சாதாரண வேலைங்க இருக்குது, இது கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நம்ம இதுகளை கவனம் செலுத்தணும். நம்ம எப்பயுமே மேல்தட்டு மக்கள் அங்கேயே பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் அந்த மாதிரி இது பண்ணி இப்போ அவங்க கடன் கொடுக்குறது சரி, கடன் கொடுக்குற பிஸ்னஸ் செய்கிறோம். ஆனால் உண்மையாக அந்த பிஸ்னஸ் வந்து அவங்க செய்கிறாங்களா, அவங்க வந்து ஹேண்ட் ஹோல்டிங் இருக்கா, அவங்க இன்னொரு நிலை கொண்டு போகிறோம். அப்போ இந்த மாதிரி இருந்தால் இப்போ இதெல்லாம் வந்து மக்களுக்கு உதாரணமாக காட்டி மக்களுக்கு வந்து நம்பிக்கையை ஏற்படுத்தணும். இந்த மாதிரி சமுதாயம் வந்து இந்த கடன் உதவி இல்லாட்டி இந்த கிரான்லாம் கிடச்சி இன்னொரு நிலைக்கு வந்திருக்காங்கன்றது வந்து தெளிவாக இருக்கணும். ஸோ அந்த நிலை வர வரைக்கும் நம்ம வந்து, ஆனால் இதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் என்ன நினைக்கிறேன்னா, இந்த அரசாங்கம் கொள்கை ரீதியில் நம்ம அரசாங்கத்திட்ட நம்ம வந்து மோதிக்கிட்டு இருக்கணும். அதாவது இந்த டெக்னிக்கல் இந்த மாதிரி B40 வேலை வாய்ப்புகள், அந்த வீட்டுரிமையை, இந்த வீடமைப்பு, அந்த மாதிரி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு ஒரு 100 வீடு கட்டினாங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 15-20% நம்ம இந்தியர்களுக்கு கிடைக்கணும். அதாவது B40 உள்ளவங்களுக்கு M40 உள்ளவங்களுக்கும் கிடைக்கின்ற இந்த மாதிரி திட்டங்கள் கொள்கை ரீதியில் நம்ம வந்து போராடணும். ஆனால் அடிமட்டத்தில் வந்து நம்ம மேலே நம்ம நம்பிக்கை வரணும், எங்களால் முடியும். இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு பஞ்சாபியர் இருப்பாங்க, அவங்க இந்தியன் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 60,000-70,000 பேர் தான் இருப்பாங்க. ஆனால் உண்மையாக அவங்களுக்குள்ள கோயில்கள் வந்து நம்ம கோயில் எண்ணிக்கையோட கூட இருக்கும். இப்போ கோலம்புரி எடுத்துக்கிட்டு நம்ம உட்காந்துருக்க இடத்துல பண்டாரில் ஒரு கோயில் இருக்குது, அவங்களுக்கு சவுக்கியில் ஒரு கோயில் இருக்குது, அங்கே இருப்பீங்க செந்தூரில் ஒரு கோயில் இருக்குது. ஆனால் எண்ணிக்கை குறைவாக தான் இருக்கும் பாருங்கள். ஆனால் அதே சமயத்தில் அவங்களுக்கு நம்ம வந்து எல்லாம் ஒன்றா இணைஞ்சு ஒரு விருது நடத்துறதுக்கோ நமக்கு வந்து ஒரு கிளப் இல்லை, கிளப் அமான்ட்டு இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டரில் ஒரு கிளப் அமான்ட் இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து இப்போ கால்ஃப் விளையாடணும், அவங்க ப்ரைவேட் ரீதியில் டெம்பிள்ஸ் பக்கத்தில் அவங்களுக்கு கால்ஃப் நிறுவனம் அவங்களுக்கு இருக்குது. ஸோ ஒரு 30-40 இயர்ஸ்க்கு முன்னுக்கு அவங்க எப்படி இருந்தாங்க, சார்ட்டர்ட் பேங்க் விளம்பரம் வந்தால் அதை முன்னுக்கு ஒரு கட்டில் போட்டுக்கிட்டு ஒரு பஞ்சாபியர் வந்து ஜாகாவாக இருப்பார். ஸோ இந்த மாதிரி தான் வேலை தொடங்கினவங்க இப்போ இந்த அளவுக்கு வந்துட்டாங்க. ஸோ இப்போ வந்து ஏன்னா அவங்களுக்குள்ள நம்பிக்கை, அந்த கட்டமைப்பு, அவங்க கோயில்கள் வந்து அவங்களுக்கு இப்போ நீங்கள் நீங்கள் கோயிலில் போயிட்டு அவங்க எத்தனை குடும்பம் இருக்காங்கன்னா அந்த குடும்பத்தை கொடுப்பாங்க. அந்த குடும்பத்தில் எத்தனை ட்ராக் எடுக்கிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். உங்களுக்கு இந்த உதவி தேவை, உங்கள் ஃபார்ம் ட்ராப் அவுட் பண்ணிட்டு அந்த அளவுக்கு அந்த சமுதாய கட்டமைப்பு வந்து அவங்க பேணி காக்குறாங்க. நம்ம அந்த மாதிரி செய்கிறோமா, நம்ம சமூக இயக்கங்கள் செய்தா? ஸோ அரசாங்க உதவியை நம்ம வந்து அதை கேட்டுக்கிட்டு அதெல்லாம் நம்ம கண்டிப்பாக கேட்கணும்னா நமது உரிமையான. அதே சமயத்தில் நம்ம சமுதாய கட்டமைப்பை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வரதுக்கு முதல் நம்ம மேலே நம்பிக்கை வரணும். எங்களால் முடியும், நம்மளால் முடியும், நம்மளோட பிரச்சனைகளை நம்ம வந்து தீர்வு காண்றது நம்ம சரியாக இருக்கும். இப்போ பக்கத்தில் ஒரு படியை வந்து ஃபார்ம் 2 ட்ராப் அவுட் பண்ணிட்டான். ஆனால் அப்போ வந்து நம்ம யோசிக்கணும், ஃபார்ம் 2 ட்ராப் அவுட் பண்ணானே தான் நிறைய கேங்ஸ்டர்ஸாக இருக்காங்க, அவனை ஒரு கேங் மெம்பர் ஆக்கிடுவாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன உதவி செய்யலாம்? அவன் வந்து ஏதாவது தொழில்துறை கல்லூரி மன்ஃபோர்ட் இருக்குது, மைஸ்கில் இருக்குது, இங்கே சேர்க்கறதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுப்போமா, அந்த மாதிரி சிந்திக்க ஆரம்பிக்கணும். இதுல வந்து நீங்க சொன்னீங்களா கடன் உதவி அப்படின்னீங்க. இதுல வந்து அரசாங்கத்துல வந்து ஒண்ணு கடன் உதவியா இருக்கலாம், இல்ல கிராண்டா இருக்கலாம், சரிங்களா? ஆனா இது எடுக்கிறதுக்கு முன்பு நம்ம வந்து நம்ம தயாரா இருக்கோமா எடுக்கிறவங்க, சரிங்களா? நம்ம தயாரா இல்லைன்னு வச்சுக்கோமே, கடன் எடுக்கிறதுனால தொல்லை தான் நமக்கு.
நம்ம போயிட்டு ஒரு 20,000 வழி கடை எடுத்துட்டோம்னு வச்சுக்கோவேன். எடுத்துட்டு நம்ம பிசினஸ் வந்து சரியா போல, நம்ம ஆரம்பிக்கிற பிசினஸோ நம்ம எடுக்கிற முன்னெடுப்போ சரியா வரலன்னா என்ன ஆகும்? இப்போ இருந்த பிரச்சனையோட இன்னும் கூட பிரச்சனைக்கு வந்துடும். கடை இருக்கும், பேக்கரா ஆயிட்டோம்னா அடுத்த கடமை எடுக்க முடியாது. அப்ப நம்ம வந்து சரியா இருக்கிறோமா நம்ம கிட்ட? இந்த கேள்வி வந்து எல்லாரும் கேட்கணும் பாருங்களேன். அதாவது அடிப்படையில் நான் கேட்க வேண்டிய கேள்வி நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதாவது நமக்கு வந்து போதுமான திறமை இருக்கா? சரியா, திறமை இருக்குதா? ரெண்டாவது போதுமான அறிவு இருக்குதா? அந்த இந்த விஷயத்துல நம்ம செய்ய ஒரு பிசினஸ் திறக்க போறோம் அப்படின்னா இதை செய்யறதுக்கு வந்து அறிவு இருக்கா, திறமை இருக்கா? சின்ன அளவுல செஞ்சு பார்த்திருக்கோமா? யாருக்கிட்டே போய் வேலை செஞ்சு பார்த்திருக்கோமா? நமக்கு அந்த நுணுக்கெல்லாம் தெரியுதா? இதை விட மிக முக்கியமா வந்து நம்ம கிட்ட அந்த சரியான ஒரு ஆட்டிடியூட்றாங்களே, அதாவது ஒரு 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 ஆளுமை, அது வந்து ஒரு கேரக்டர். இந்த மாதிரி ஒரு டைமோட ஒரு வேலையை சொன்ன மாதிரி செய்யணும் அப்படின்றது இருக்குல்ல, இது நிறைய பேர் இல்லை தெரியுங்களா? சொன்ன மாதிரி செய்ய மாட்டாங்க. நீங்க சொல்லுவாங்க நாளைக்கு வரேன்னு, நாளைக்கு வர மாட்டாங்க. நாளைக்கு பார்த்தா வேற ஏதாவது காரணம் சொல்லுவாங்க. சரிங்களா, இதோ 11 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு 11 மணிக்கு வர மாட்டாங்க, 2 மணிக்கு கூட வர மாட்டாங்க. இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு பாருங்க. அப்ப இந்த ஒரு சொந்த ஒரு தொழில் செய்ய போறவங்க இதெல்லாம் சரிப்படுத்திட்டு போயிட்டு கடை எடுத்தாங்கன்னா அவங்க பிசினஸ் சரியா வரும். இவங்களுக்குள்ளே பல கோளாறுகளுக்கு இடையில போயிட்டு கடை எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க, பல பிரச்சனைகள் வரலாம். ஏன்னா அது கிராண்டா இருந்தா பரவாயில்ல, ஓகே காசு வந்துச்சுன்னு, அதே லோன் எடுத்துட்டாங்கன்னா மாட்டிக்குவாங்க. அப்ப அந்த மாதிரி போகாம இருக்கிறதுக்கு வந்து ஒண்ணு, இதுதான் வந்து சில சமயம் வந்து அந்த அரசாங்கமே வந்து சில காஸ்ட்லாம் கொடுப்பாங்க. என்ன காஸ்ட் கொடுத்தாலும் உங்க ஆட்டிடியூட் யார் மாத்துறதுங்க? நம்ம தான் மாத்திக்கணும். அதே நேரத்தில் உங்களுக்கு மார்க்கெட் ஓரளவுக்கு தெரியணும்ல. நான் போய் செஞ்சேன்னா எனக்கு மார்க்கெட் இருக்குதா நான் போய் இந்த பிசினஸ் செய்யறதுக்கு? இந்த மாதிரி கேள்விலாம் வந்து இது அவங்களா கேட்கணும். இந்த மாதிரி வளர்ச்சி வந்து நினைக்கிறேன் நம்ம சமூகத்துல போதுமான அளவுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். அது வந்து நம்ம ஒன்னா சேர்ந்து இதை பத்தி, இது வந்து ஒரு மனநிலை மாற்றம் மாற்றம் தான். இன்னொன்று பார்த்தோம்னாக்க ஏற்கனவே சொல்லியிருந்தோம், இந்த தன்னம்பிக்கை மட்டும் இல்லாம அரசாங்கம் போனா கிடைக்காது, இந்த ஒரு நம்பிக்கை இன்மை வந்து ரொம்ப அதிகமா இருக்கு நம்ம இளைஞர்களிடையே. இன்னொன்று பார்த்தாக்க நல்லா படிச்சவங்க கூட இங்க எனக்கு வேலை கிடைக்காது வெளியூர் போறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும் பொழுது நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னாக்க, நம்மளுடைய இளைஞர்களுக்கு இது நம்மளுடைய நாடு, இந்த நாட்டோட முன்னேற்றத்துல எனக்கு பங்கு இருக்கு, கண்டிப்பா பங்கு இருக்கு, நான் பங்களிப்பு செய்யணும். ஒண்ணு, அடுத்து வந்து நான் பங்களிப்பு செய்யறதுக்கு அரசாங்கமும் இந்த நாடும் கூட எனக்கு சில உதவிகள் செய்யணும், அது இந்த உரிமை அப்படிங்கறத உணர்ந்து செயல்பட்டாங்கனாக்க ஓரளவுக்கு. நான் அப்படிலாம் பார்க்கல. இப்ப இந்த நம்ம நாடு இதெல்லாம் நான் பார்க்கல. இப்ப நான் இருக்கிறேன், எனக்கு என்ன திறமை இருக்குது? எனக்கு வந்து திறமை போதுமான அளவுக்கு இருந்தா எங்க வேணாலும் நான் வேலை செய்யலாம். சரிங்களா? ஏன்னா நான் என்ன பார்த்துக்கணும், என்னோட குடும்பம் பார்த்துக்கணும், என்ன சார்ந்தர்களை பார்த்துக்கணும். இதுக்கு வந்து சமூகம் உதவி செய்யும். சரிங்களா? இது வந்து இந்த நாடு எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. என்னால எனக்கு உதவி செய்ய முடியுதா அப்படிதான் நம்ம பார்க்கணும். அந்த முதல்ல நம்ம செஞ்சுக்க முடிச்சுனா, என்னுடைய திறமையை நான் வளர்த்துக்கிட்டேனா, திறமை வந்து படிப்பு இல்லை தெரியுங்களா? திறமை வந்து நம்ம வேலை செய்யறதுல இருக்குது, நம்மளோட சிந்தனையில இருக்குது. நம்ம என்ன நான் உயர்த்திக்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்குல்ல, இதை வந்து நம்ம எல்லாரும் கொண்டு வந்தாங்கன்னா, என் மேல ஒரு நம்பிக்கை, என்னுடைய இது மேல நம்பிக்கை இல்லை, என்னுடைய மதத்து மேல, இப்ப கடவுள் நம்பிக்கை இருக்கணும், கடவுள் மேல நம்புவாங்க பாருங்க, கடவுள் நம்மளை உதவி செய்வாரு. ஆனா சரியா செய்யணும்ல. அந்த என்னுடைய வேலையை என்னுடைய கடமையை நான் ஒழுங்கா செஞ்சேன்னா உதவி தானே வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா என் வேலையை செய்யாம உதவி தானா வரும் அப்படின்னு எப்படி வரும்? அந்த மாதிரி தான் நான் பார்க்கறேன். கண்டிப்பா. சரி, ஓகே, நம்ம கடைசி கேள்வி இது வந்துட்டு, ஓகே, இன்னும் அடுத்த 30 ஆண்டுகள்ல வந்து நம்மளுடைய மலேசியா திருநாடு வந்து 100 ஆண்டுகளை சுதந்திரம் கொண்டாட போறோம். இந்த 100ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தின் போது நமது இந்திய சமுதாயத்தின் நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அல்லது அந்த 100ஆண்டு கொண்டாட்டத்துல நாம வந்து பெருமையாக, நாம ஒரு மலேசியாவில் இருக்கக்கூடிய இந்தியர் அப்படி பெருமையா இருப்பதற்கு நாம என்ன செய்யணும் இப்பவே அடுத்தது 30 ஒரு பாசிட்டிவான அவுட்லுக் கண்டிப்பா இருக்கணும். நான் வந்து நாட்டு மேலேயோ நம்ம அரசியல் அமைப்பு மேலேயோ நம்ம மேலேயோ வந்து ஒரு அவநம்பிக்கை இருக்கக்கூடாது. ஒரு பாசிட்டிவான அவுட்லுக் இருக்கணும் கண்டிப்பாக. அப்போ வந்து எண்ணிக்கை, நமது ஜனத்தொகை எண்ணிக்கை குறைவாக இருக்கும், 3.5% இருக்கும். ஆனால் அந்த 3.3% இருந்தாலும் ஒரு குவாலிட்டியான ஒரு சிட்டிசனாக நம்ம இருப்போம். சத்மா இல்லைன்னு சொன்னது மாதிரி நானும் எனக்கு அந்த ஈடுபாடு இருக்குது. அதாவது இந்த நாடுன்னு இருக்கிறப்ப நமக்கு வந்து இந்த பேசிக் இதெல்லாம் அந்த நாட்டோட கடமை வந்து நம்ம கொடுக்கணும், சோஷியல் செக்யூரிட்டி மற்ற இதெல்லாம் கொடுக்கணும். ஆனால் அந்த பொருளாதாரம் ஈட்டுறது வந்து வெளிநாட்டை கூட நம்ம செய்யலாம். ஸோ அப்போ வந்து இந்த புலம்பெயர்ந்து இந்தியாவிலேருந்து நம்ம புலம்பெயர் பெட்ரோல் புலம்பெயர்ந்து இங்கே வந்தாங்க, நம்ம பிள்ளைங்க இங்கேருந்து புலம்பெயர்ந்து வேறு நாட்டுக்கு போகிறதுக்கு நம்ம தடுக்க முடியாது. ஸோ அந்த வகையில் ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா எல்லா நாடுகள் வளர்ச்சி அடைகிறதுல வந்து ஒரு வளர்ச்சி வந்து ஏன்னா இங்கே வந்து பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் பார்த்து 200 வருஷத்துக்கு முன்பு பிறகு பள்ளிக்கூடங்கள் வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி, தனி மனித வளர்ச்சி இதெல்லாம் பார்க்குறப்ப the outlook is positive.
நான் வந்து 4 நாட்டில் வளர்ந்துருக்குங்க. மலேசியா, சிங்கப்பூர், யுனைடெட் கிங்டம், யுனைடெட் ஸ்டேட்ஸ். இந்த 4 நாட்டில் நம்ம மலேசியாவில் தான் வந்து நமக்கு வந்து ஒரு தமிழனா ஒரு இந்தியனா நமக்கு வந்து இந்த நாட்டில் தான் அதிகமான உரிமை இருக்குதான் நான் நினைக்கிறேன். மற்ற எந்த நாட்டில் இந்த சொன்ன நாட்டிலலாம் வந்து டிஸ்கிரிமினேஷன்லாம் வந்து ஓப்பன் டிஸ்கிரிமினேஷன் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இங்கே தான் வந்து நான் காவடிலாம் தூக்கிட்டு போகலாம், இங்கே தான் நான் மேலெல்லாம் அடிக்கலாம், இங்கே தான் நான் வந்து கொஞ்சம் ஜஹாட்டாக இருக்கலாம். மற்ற நாட்டிலலாம் இந்த மாதிரிலாம் ஒன்றுமே செய்ய முடியாது. சரிங்களா? கண்ட இடத்துல போய் கோயிலெலாம் கட்ட முடியாது. இங்க வந்து கட்டிட்டா கூட நம்ம உரிமையோட ஏதோ போராடலாம் பாருங்க. ஏதோ உரிமை இருக்குது, நான் வந்து தாத்தா வந்து இங்கதான் வந்து இது பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ கதை சொல்லிட்டு பேசிட்டு இருக்கலாம். மற்ற எந்த நாட்டிலுமே செய்ய முடியாது. அப்ப இங்க வந்து உண்மையிலேயே வந்து பல சிக்கலுக்கு இடையிலேயே நமக்கு வந்து உரிமை இருக்குது. அதை உணரணும்னா இந்த மாதிரி வெட்டி கதை பேசிட்டு இருக்க கூடாது. இருக்கிற உரிமை எப்படி வந்து பலமா மாத்துறது. அப்ப அந்த பலமா மாத்தணும்னா நான் பலமாகணும். என்னுடைய திறமையை நான் வளர்த்துக்கணும். எனக்குன்னு தனித்திறமை இருக்குது. என்னுடைய நிலையை நான் உணரணும். அப்படி உணர்றதுக்கு வந்து என்ன செய்யறது? ஒண்ணு வந்து நம்மளே வளர்த்துக்கிறது. ரெண்டாவது நம்ம சக தமிழர்களை சக இந்தியர்களை வந்து கொஞ்சம் நம்பணுங்க. எப்படி நான் வந்து எப்ப பார்த்தாலும் தமிழ் செஞ்சா குறை அப்படின்னு சொல்றதை விட அவனை நம்பணும். நம்ம இந்த கட்டமைப்புன்னு சொன்னால எஸ்டேல நம்பணும் அப்படின்னா அதே மாதிரி இப்பயே நம்பணும். நம்ம ஒன்னா சேர்ந்து வேலை செய்யணும். எல்லா நேரத்துலயும் நம்ம தான் சரின்னு இல்லையே, விட்டு கொடுக்கணும். இந்த மாதிரிலாம் கொஞ்சம் நடந்தாக்கா நம்ம கண்டிப்பா முன்னேற முடியும். நம்ம சற்று முன்பு பதிவு சொன்னாரு, இந்த மாதிரி இந்த சீக்கிய சமூகம் வந்து இந்த கடந்த 30 ஆண்டுகள்ல மிகப்பெரிய மாற்றம் வந்திருக்கு. அவங்க சின்ன சமூகமா இருந்தா கூட பெரிய மாற்றம் வந்துருச்சு. இப்ப அவங்க பிரச்சனை பத்தி யாருமே பேசிக்கிறது இல்லையா? அவங்களுக்குள்ள ஏதோ கண்டிப்பா இருக்குன்னா ஆனா யாரும் பேசிக்கலையே வெளியே வந்து. இதையே வந்து மற்ற இப்ப முஸ்லீம் இந்தியர்கள் இருக்காங்களே அவங்க நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. கிறிஸ்தவ இந்தியர்களும் நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த பிரச்சனை வந்து இந்த இந்து இந்தியர்கள் தான் நினைக்கிறேன். ஏன் இவங்க வந்து அப்ப இவங்க வந்து தங்களை ஒண்ணு நம்பணும், மற்றவர்களையும் நம்பணும். நம்மளை உயர்த்திக்கிறதுக்கான வழிகளை வந்து நம்ம கைகோர்த்து வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா இப்ப பாருங்க ஏஐலாம் வர ஆரம்பிச்சிருச்சு தானே. இப்ப ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பத்தி பேசல, வருது. அது வந்து ஒரு பிரச்சனையாவும் ஆகலாம், அது ஒரு வரமாகவும் இருக்கலாம், சபமாகவும் ஆகலாம். சரிங்களா? அப்ப இந்த மாதிரி இருக்கும்போது எப்படி இருக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி நம்ம ஒன்னா சேர்ந்து முன்னேற போறோம் அப்படின்றது தான் வந்து முக்கியம்னு நினைக்கிறேன் நான். அப்ப ஆனா நான் பாசிட்டிவா இருக்கிறேன். வருங்காலங்களில் வந்து நல்லா தான் இருக்கும் அப்படின்னு தெரியுது எனக்கு. அதை ஆக்கிக்க போறது வந்து நம்ம கையில தான் இருக்குது. நிச்சயமாக. ஆகவே பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் என்ன ஒரு கன்க்ளூஷன் அப்படின்னு பார்த்தோம்னாக்க, இது வரைக்கும் நம்ம பேசுற பிரச்சனை பத்தி பேசினாலுமே கூட பாசிட்டிவா தான் பேசின எல்லா விஷயமே கூட. ஸோ அந்த வகையில இத்தனை ஆண்டுகள் கடந்து வந்திருக்கிறோம். அடுத்து வரப்போற ஆண்டுகள் சிறப்பாக அமைவதற்கும் அடுத்த சமுதாயம் வந்து அடுத்த நிலைக்கு செல்வதற்கும் உரிய வேலைகளை நாம் இப்ப செய்யணும். இப்ப நம்ம செஞ்சா தான் அடுத்த 30 ஆண்டுகள்ல வந்து சிறப்பாக இருக்க முடியும். நம்ம பார்த்தோம்னாக்க இப்ப சற்று முன்பு இல்லைன்னு சொன்னது போல ஏஐ இருக்கட்டும், டிஜிட்டலா இருக்கட்டும், வணிகமா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒவ்வொரு துறைகளிலுமே கூட நமது இளைஞர்கள் இப்போது இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஈடுபட்டு அந்த துறை சார்ந்த வல்லுநர்களாகவும் அந்த துறைகளில் முன்னேறும் பொழுது சமுதாயமும் முன்னேறும், சமுதாயத்துக்கும் நல்ல பேர் கிடைக்கும். இப்ப நம்ம பேசிட்டு இந்த பிரச்சனைகளை இன்னும் 30 வருஷம் கழிச்சு வேற யாரும் பேசாம இருப்பாங்க அப்படின்னு நான் நம்புறேன். சோ அந்த நம்பிக்கையோடு இன்று விடைபெறுகிறோம். நம்மோடு இணைந்த திரு பசுபதி மற்றும் திரு இளன் அவர்களுக்கு மீண்டும் நன்றி. நன்றி, வணக்கம். வணக்கம்.